வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு பசுமை உயரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபார்ம் பிளானிங் ஆர் டிசைன். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரை வந்து எப்படி அட்வான்ஸா பிளான் பண்ணி நம்ம வந்து நல்ல ஈல்டும் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் எடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சீரியஸா பண்ண போறோம். ஸ்டார்டிங் பிளானிங்ல இருந்து ஃபார்ம் எப்படி மேனேஜ் பண்றது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி கிராப் எல்லாம் டிசைன் பண்றது, எப்படி ரொட்டேட் பண்றது, அந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து வரப்போகிற வீடியோ சீரியஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். ஃபார்ம் பிளானிங் ஆர் டிசைன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபார்ம் பிளானிங் டிசைனிங்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன மாதிரி விவசாயம் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக முன்னாடியே அட்வான்ஸாக எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம். என்ன பிளான்டேஷனாக இருந்தாலும் இல்லை என்ன விவசாயமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுதான் ஃபார்ம் பிளானிங் ஆர் ஃபார்ம் டிசைன் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து இதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் பார்க்க போகிறது அக்ரோ எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரை ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி இதை வந்து எண்ட் டு எண்டு நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பிளானிங்லேருந்து அது சஸ்டெயினாக ஒரு 5 இயர் பிளான் ஒரு 3 இயர் பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் பிஸ்னஸ் பிளானை நம்ம வச்சுருக்க மாதிரி அக்ரிகல்ச்சரையும் அதே ஒரு ஆங்கிளில் அதே மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம பண்ணும்போது பண்ணுறோம். அதை தான் அக்ரோ எக்கனாமிக் பிளானிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த வரப்போகிற சீரியஸில் நம்ம வந்து அக்ரோ எக்கனாமிக் பிளானிங் பற்றி மட்டுமே பேச போகிறோம். இதை ஏன் பண்ணணும் இல்லை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட மேக்சிமம் நம்மளோட இந்த வருஷ வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணவும், இது ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஷார்ட் டைமில் இல்லாமல் ஒரு ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஓவர் த டைமில் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு வந்து நம்மளோட இன்கம் வந்து ரெகுலர் இன்கமாக வர்றதுக்காக நம்ம வந்து இதை பிளான் பண்ணுறோம். இதை எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்கம், லாங் டேர்ம், மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அதாவது நம்மளோட விவசாயத்தையே நம்ம வந்து இந்த 3 கேட்டகரியில் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படி மிட் டேர்ம்னு கிளாஸிஃபை பண்ணி 3க்கும் நம்ம வந்து எப்படி அலோகேட் பண்ணி ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி, அதாவது நம்மகிட்ட இருக்க நிலத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இன்கம்மை வந்து ஒரு சஸ்டைனபிளாக ஒரு லாங் டைமுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த இன்கம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அட்வான்ஸாகவே பிளான் பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அதை தான் இந்த ஃபார்ம் பிளானிங் ஆர் ஃபார்ம் டிசைன் வந்து வந்து நம்ம ஜென்ரலாக கால் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்ம் டிசைனை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன எது மாதிரியான நம்ம வந்து இந்த இன்புட் இல்லை என்னென்னலாம் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் வந்து 4K, அதாவது நமக்கு வந்து 4K வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணுறது, ஒரு விவசாய நிலத்தை எடுத்து அதில் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி இன்கம் வரப்போகுது அப்படின்னு அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து 4K நமக்கு வந்து தெரியணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4Kல ஃபர்ஸ்ட் கே வந்து நோ யுவர் செல்ஃப். அதாவது யார் விவசாயம் பண்ண போகிறாங்க, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து என்ன பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா, ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ரிமோட்ல இருந்து இதை மேனேஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபார்ம் அதாவது நிலம் எங்கே இருக்கோ அங்கேயே இருக்க போகிறீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி உங்களோட உங்களோட அக்ரிகல்ச்சர் உங்களோட ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இந்த மிட் டேர்மில் இருக்க இந்த கிராப்போட பேட்டர்னு, கிராப் என்ன மாதிரி கிராப்லாம் பண்ண போகிறோம், பயிர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து அது டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களோட கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபைல்குள்ளே வந்து ஃபிட் ஆகுவீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் கே, அதாவது ரெண்டாவது செகண்ட் கே வந்து என்ன அப்படின்னா நோ யுவர் ஃபார்ம்.
அதாவது உங்களோட ஃபார்ம், உங்களோட விவசாய நிலத்த பத்தி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அது எந்த மாரி மண்ணு, அங்க என்ன அது எங்க என்ன மாரி ஒரு அ என்வைரன்மென்ட்ல இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதோட சுத்தி இருக்க அந்த ஆக்சஸபிலிட்டி அது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து 2ண்ட் கே. நெக்ஸ்ட் பார்க்க போறது 3ர்ட் கே. 3வது கே வந்து என்ன அப்படின்னா, ரிசோர்ஸஸ். நோ யுவர் ரிசோர்ஸஸ். உங்களோட லேண்ட்ல, அதாவது உங்களோட விவசாய நிலத்துல என்ன மாரி அ அ மண் வளம் இருக்கு? என்ன மாரி அ வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு? அங்க இருக்க லேபரோட அவைலபிலிட்டி என்ன? அங்க இருக்க என்வாயர்ன்மென்ட் எந்த மாரி இருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபார்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த உங்களோட ரிசோர்ஸஸ் உங்ககிட்ட கிடைக்கிற அவைலபிலிட்டி வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். 4வதா பார்க்க போறது வந்து 4த் கே வந்து நோ யுவர் மார்க்கெட். இன்னைக்கு பெரிய நம்மளோட விவசாயத்துல பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஒரு ஒரு விவசாயம் பண்ணிருவோம். அதுக்கான மார்க்கெட் இல்லாம நம்ம தவிக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால நம்ம வந்து என்ன மாரி பயிர் பண்ண போறோம் அப்படிங்கிறத அட்வான்ஸாவே நம்ம பிளான் பண்றதுனால, நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸபிலிட்டி இந்த பயிர்களுக்கெல்லாம் என்னென்ன இருக்கு? எங்க இருக்கு? நம்மளோட பக்கத்துல இருக்க மார்க்கெட் என்ன இருக்கு? அங்க அந்த மார்க்கெட்ல என்ன மாரி அ விவசாய பொருட்கள்லாம் சேல் ஆகுது? என்ன மாரி இருக்கு? அந்த மாரி ஒரு நம்மளுடைய லேண்ட சுத்தி இருக்கிற ஒரு 2, 3 மார்க்கெட் ஆக்சஸபிள் மார்க்கெட்ட வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்றோம். ஸோ அத வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டோட்டல் வந்து பிளான்டேஷன், நம்மளோட கிராப் செலக்ஷனு, என்ன மாரி பயிர் வந்து பயிரிட போறோம், எப்போ பயிரிட போறோம், அது என்ன லாங் டேர்ம்ல வரதா, இல்ல 3 மாசத்துல வருதா, 6 மாசத்துல வருதா, இல்ல 1 இயர்ல வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அத வச்சு தான் டிசைட் பண்ண போறோம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னைக்கு விவசாயத்துல வந்து நெறைய நம்ம வந்து ஒரு 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 ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாத அப்படிங்கிறது வந்து ஒண்ணு வந்து ஒரு ஒரு இத ஒரு பிசினஸா நம்ம வந்து பார்க்காம, நம்ம வந்து விவசாயம் பண்றது. 2ண்ட் வந்து நம்மளோட மார்க்கெட் நமக்கு இந்த பயிர் பண்றதனோட மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பெருசா நமக்கு தெரியறதில்ல. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நோ யுவர் மார்க்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் டிசைன், ஃபார்ம் பிளானிங் இதுல. அடுத்து வர வீடியோல நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம என்ன மாரி இந்த இன்புட்லாம் எடுத்து எப்படி நம்ம டிசைன் பண்ணி என்ன மாரி பயிர்லாம் செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இது வந்து ஒரு சீரியஸா வந்து ஒரு நெறைய வீடியோஸ நம்ம பண்ணுவோம். எண்ட் டு எண்டா. இதுல ஒண்ணு என்னன்னா, இதுல நெறைய இது வந்து நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றதுனால நம்ம வந்து இத டீட்டெயில்டா இத வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. ஸோ சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.